அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் 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 வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, உடல் எடை கூடுதல். நிறைய மாணவிகளினுடைய கவலையாக இருக்கக்கூடியது உடம்பை ஸ்லிம்மாக வச்சுக்கணும், உடம்பை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் உடல் எடை அதிகரிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய மாணவிகளையும் பார்க்குறோம், பெரியவர்களையும் பார்க்குறோம். மிக மெலிந்திருப்பாங்க, பலவீனமாக இருப்பாங்க. ஒரு செயலை செய்வதற்கு அவர்களால் முடியாது. அதனாலேயே அவர்களுக்குள்ள ஒரு அவமானம். ஸோ அவர்கள் ஆரோக்கியமான முறையில் பலம் பெறுவது எப்படி, உடலை கூட்டுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம உடம்பு இவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது நாம் முடிவு பண்ண முடியாது. உடலினுடைய தன்மை, வாத பித்த கபம், நாம் செய்யக்கூடிய வேலைகள், இரவில் நாம் தூங்கக்கூடிய தூக்கம், கவலைகள், வேதனை, துன்பங்கள், இது எல்லாமே நமது ஆரோக்கியத்தை நிர்ணயம் செய்யும். உடல் கூட்டுவதையும் உடல் குறைப்பதையும் இதுதான் நிர்ணயம் பண்ணும். ஒரு மனிதன் எவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது அறிவியல் சொல்லுது அப்படின்னா, பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMI. உதாரணத்திற்கு ஒரு 160 சென்டிமீட்டர் ஒருத்தர் உயரம் இருக்கார் அப்படின்னா, அதில் 100 கழிச்சிட்டோம்னா மீதி 60 இருக்கும். அந்த 60 அவர் எடையாக இருக்கலாம். ஒருத்தர் 175 சென்டிமீட்டர் உயரம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 100 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 75, அந்த 75 கிலோ அவர் வெயிட் இருக்கலாம். இதுதான் பாடி மாஸ் இண்டெக்ஸ், WHO நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு ஆரோக்கியம். இந்த நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உடல் நீங்கள் குண்டாகிறத பற்றியோ இல்லை ஒல்லியாகிறத பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வேறுபாடு இருக்கும் பட்சத்தில், சப்போஸ் உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கீங்க அப்படின்னா, உடம்பை குறைப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இல்லை உடம்பு மெலிந்து இருக்கீங்க, உடம்பு குண்டாகுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். உடம்பு ஒல்லியாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் முதலாவதாக இருப்பது உடல் சூடு, பித்தம். யாருக்கெல்லாம் பித்தம் அதிகமாக இருக்கிறதோ, உடல் சூடு அதிகமாக இருக்கிறதோ, அவர்கள் உடம்பு கூட்ட முடியாது, உடம்பு அதிகரிக்க மாட்டாங்க, எடை கூடாது. இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கஞ்சி உணவு. கஞ்சி அன்னத்திற்கு காயம் பருத்திடும். இது சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட உணவு முறை. கஞ்சி உணவு நமக்கு மிகப்பெரிய சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது. அந்த காலத்திலலாம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே கஞ்சி குடிச்சிட்டு தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. வேலைக்கு போகும் பொழுதும் காலையில் கஞ்சி குடிப்பாங்க, வேலையை விட்டு வரும்போதும் கஞ்சி குடிப்பாங்க, மதிய வேளையிலையும் கஞ்சி தான். 3 வேளையுமே கஞ்சி தான் குடிப்பாங்க. இந்த கஞ்சி குடிக்கிறதுனால தான் அவ்வளவு கடின வேலைகளை செய்ய முடிஞ்சுது. பாறையை உடைப்பாங்க, கிணறு வெட்டுவாங்க, காலையிலிருந்து மாலை வரைக்கும் வெயிலில் உடம்பு முழுவதும் அப்படியே வேர்வை அப்படியே கொட்டுன்னு கொட்டும். அவ்வளவு சக்தி, அவ்வளவு ஆற்றல் இந்த கஞ்சி உணவு தான், வெறும் கஞ்சி தான். அப்போ இந்த கஞ்சி உணவு நாம் குடிக்கும் பொழுது மிகுந்த பலம் கிடைக்கும். இன்றைக்கும் மருத்துவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறாங்க, கஞ்சி உணவு தான். காய்ச்சல் வந்துருச்சு, கஞ்சி உணவு தான். நமக்கு உடம்பு முடியலன்னா மருத்துவர்கள் நமக்கு பரிந்துரைக்கக்கூடிய உணவு எதுனா கஞ்சி தான். அற்புதமான உணவு கஞ்சி. இந்த கஞ்சி உணவை காலையிலையும் மாலையிலையும் நாம் சாப்பிட்டு வரும்பொழுது உடம்பு எடை கூட ஆரம்பிக்கும். எப்படி இந்த கஞ்சி செய்யலாம் அப்படின்னா, 1 டம்ளர் அரிசி, அந்த அரிசி மூங்கில் அரிசியாக இருக்கலாம்,
இல்லை சிகப்பு அரிசியாக இருக்கலாம், இல்லை கருப்பு யானம், இல்லை கருப்பு கவுனி, இல்லை மாப்பிளை சம்பா அரிசியாக இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரணமான பச்சரிசியாக இருக்கலாம். இந்த அரிசிலாம் கிடைக்கலனா பச்சரிசி. 1 டம்ளர் அரிசி, 14 டம்ளர் தண்ணீர். அந்த 1 டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு வறுத்துருங்க. வறுத்துட்டு இந்த அரிசியோட இந்த பாசிப்பருப்பை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 14 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வேகட்டும். அது வேகும் பொழுது ஒரு அரை எலும்பிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுங்க. அது பிழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த சாதம் நன்றாக வெந்து அப்படியே தனித்தனியாக அழகாக நிற்கும். அதற்கு பிறகு அதை எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய் பால், இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நாட்டு வெல்லம், இல்லைன்னா உப்பு, அதை போட்டு குடிச்சிட்டு வாங்க. போதும், அவ்வளோதான். திரும்பவும் சொல்லிட்டேன், அரிசி, 14 டம்ளர் தண்ணீர், 1/4 பங்கு பாசிப்பருப்பு, தேங்காய் பால், தேவைப்பட்டுச்சுன்னா வெல்லம், வெல்லம் இல்லைன்னா உப்பு. இதுதான் கஞ்சி. இந்த கஞ்சி உணவை ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் குடிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உடல் பருமன் என்பது மிக அதிகமாக இருக்கும். இதை குடிக்கும் பொழுது உடம்பு சூடும் தணிய ஆரம்பிக்கும். அடுத்ததாக நீராகாரம். நீராகாரம் உணவு என்பது நமது உடம்பில் வயிற்று புண் இருக்கிறது, குடல் புண் இருக்கிறது, செரிமானம் இல்லாமல் இருக்கிறது, கேஸ்ட்ரிக் இருக்கிறது, ஒரு மாதிரி வாயில் பேட் ஸ்மெல் அடிக்கிறது, வயிற்றில் எப்போவுமே ஒரு இரிட்டேஷன் இருக்கிறது, மோஷன் போக முடியாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான ஒரு மருந்து உணவு எதுனா நீராகாரம் தான். நீராகாரம் நிறைய பேர்த்துக்கு செய்ய தெரியறதில்ல, அதையும் நான் சொல்கிறேன். இன்று காலையில் நீராகாரம் சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 12 மணி நேரம் முன்னாடி, அதாவது முந்தைய இரவு ஒரு 6 மணி 5 மணி மாலை 5 மணி அளவுக்கெல்லாம் நீங்கள் ஒரு புழுங்கல் அரிசியை இல்லை சிகப்பு அரிசியை நல்லா வேக வச்சுட்டு அந்த சாப்பாடு வெந்ததுக்கு பிறகு ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சுட்டு தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை முழுமையாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் மோர், மோர் சொல்கிறோம் இல்லையா, கொஞ்சம் மோர், அப்போ தான் அந்த புளிப்பு வரும். கொஞ்சம் மோர் ஊற்றி வச்சுட்டு அதுலேயே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், அதை வறுத்துறாதீங்க, அப்படியே போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா 12 மணி நேரம் அந்த சாதம் தண்ணீரில் ஊறும். காலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணீர் புளித்த தன்மையோடு இருக்கும். நீங்கள் காலையில் உங்களுடைய காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு இருக்கும், அந்த சாப்பாடு முடிஞ்சால் சாப்பிடுங்க. இல்லை அந்த நீரை மட்டுமே பசு மோர், நாட்டு பசு மோர் கிடைச்சதுன்னா அதில் கலந்து சாப்பிடுங்க. இல்லைன்னா தேங்காய் பாலில் தயிர் செய்வது எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், தேங்காய் பாலில் எப்படி மோர் செய்யலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லைன்னா வெறும் தேங்காய் பால் கலந்து அந்த நீராகாரத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது உடம்பு குளிர்ச்சி ஆயிரும், வயிறு குளிர்ச்சி ஆயிரும், செரிமானம் சரியாயிரும், மலச்சிக்கல் சரியாயிரும், கேஸ்ட்ரிக் சரியாயிரும், குடல் புண் சரியாயிரும், வயிற்றுப்புண் சரியாயிரும். இது எல்லாமே உங்களுக்குள்ள நார்மலாக வரும். இது நார்மலாக வரும்பொழுது உடல் எடை நீங்கள் கூட ஆரம்பிப்பீர்கள். அதே போல் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் நிறைய நீங்கள் சாப்பிடும் பொழுது உடல் எடை கூடும். என்னென்ன அப்படின்னா எலுமிச்சம்பழம் சாறு நமது உடலை கூட்டுவதில் முதன்மை பங்காக இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவெல்லாம் எலுமிச்சம்பழ ஜூஸை எடுத்துக்க முடியுமோ அந்த அளவிற்கு குடிங்க. அது நீங்கள் நாட்டு வெல்லம் போட்டு குடித்தாலும் சரி, இல்லை உப்பு போட்டு குடித்தாலும் சரி, எப்படியாவது எலுமிச்சம் சாறு உங்களுக்குள்ளே போகணும். தர்பூசணி பழம் இருக்குது, வெள்ளரி பழம் இருக்குது, கிர்னி பழம் இருக்குது, முலாம்பழம் இருக்குது, நொங்கு இருக்குது. இந்த பழங்களை எல்லாம் மிக அதிக அளவில் நீங்கள் சாப்பிடணும். சுரைக்காய் இருக்குது, வெண்பூசணி இருக்குது, இதையும் சாப்பிடுங்க. சோற்று கற்றாழை, இந்த சோற்று கற்றாழையில் ஜூஸ் கடைகளில் நிறைய கிடைக்கிது. அது நல்லதாக பார்த்து வாங்கி முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க. இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும் பொழுது உடலுடைய சூடு உங்களுக்குள்ள முழுமையாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக நிறைய பேர்த்துக்கு வயிற்றில்
ஐபிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அதாவது கழிச்சல் நோயின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வயிறு ஒரு பொறுமளவோடையே இருக்கிறது. வயிறு வந்து டர்ரு புருன்னு வயிற்றுக்குள்ளே அவ்வளோ ஒரு சத்தம், தூக்கம் வராது, கேஸ்ட்ரிக் தன்மை இருக்கிறது, செரிமானம் இல்லாமல் இருக்கிறது, சாப்பிட்டவனையே மோஷன் போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. ஒரு இடத்துக்கு கிளம்புவாங்க, இல்லை ஆஃபீஸ் கிளம்புவாங்க, இல்லை ஒரு விசேஷத்துக்கு கிளம்புவாங்க, புடவெல்லாம் கட்டிடுவாங்க, இல்லை பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுருவாங்க. கிளம்பி வெளியில் போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அந்த மோஷன் போகிற ஃபீலிங் வந்துடும். உடனே வீட்டுக்குள்ளே ஓடி வந்து டாய்லெட்லாம் போயிட்டு திரும்பவும் கிளம்பி போவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இடங்களில் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட்டா உடனே டக்குன்னு மோஷன் வந்துடும். ஒரு பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ஒரு கடைகளுக்கு போகும்பொழுதோ எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டா மோஷன் வந்துடும். இது மிகப்பெரிய ஒரு கொடுமை. மலச்சிக்கல் என்பது என்ன அப்படின்னா, மலம் வராமல் இருப்பது மலச்சிக்கல் தான், அடிக்கடி மலம் வருவது மலச்சிக்கல் தான். ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாதுளம்பழம் மிக அதிகமாக சாப்பிட வேணும். கருவேப்பிலை, அது சட்னியாகவோ இல்லை துவையலாகவோ இல்லை ஜூஸ் போட்டோ நிறைய சாப்பிடணும். சுண்டைக்காய் வந்து இந்த ஐபிஎஸ்க்கு வந்து மிக அற்புதமான ஒரு மருந்து. சுண்டைக்காய் வற்றலோ இல்லை சுண்டைக்காயில் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சு சாப்பிட முடியுமோ, எப்படிலாம் உங்கள் குழந்தைங்களுக்கோ நீங்களோ உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுங்க. எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். வேப்பம் பூ இருக்கு இல்லையா, வேப்பம் பூவை வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் அன்னைக்கு முழுவதுமே அந்த வேப்பம் பூ போட்ட தண்ணீரை குடிச்சிட்டே வாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அத்தனையுமே நீங்கிரும். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கும் பட்சத்தில் உடல் எடை கூடாது. அப்போது இது சரியானால் உடம்பு எடை கூடும். மெலிந்தவர்கள் வந்து ஆரோக்கியமான முறையில் உடல் எடை கூடும். இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். சுண்டைக்காய் அப்படிங்கிறது மறந்து போன ஒரு உணவாக மாறிவிட்டது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுண்டைக்காய் அற்புதமான அருமருந்து. அதே மாதிரி காலில் புண்ணு வந்துடும் நிறைய பேர்த்துக்கு. டயபெட்டிக்கில் அதிகமாகும்போது காலில் ஆறாத புண் வந்துடும். இந்த ஆறாத புண் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த சுண்டைக்காயை அதிக அளவு எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் காலில் ஏற்படக்கூடிய அந்த புண் ஆற ஆரம்பிக்கும். இப்போது நிறைய குழந்தைகளுக்கு பசி இருக்கிறது கிடையாது. இந்த பசி இல்லாத காரணத்தினால உடம்பு எடை கூடுறதில்ல. குழந்தைக்கு மட்டும் இல்லை, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இதே நிலை தான். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பஞ்ச தீபாக்கனி சூரணம் அப்படின்னு சூரணம் இருக்குது, கடைகளில் கிடைக்கிது. அது ஒரு ஸ்பூன் எடுத்து பசு வெண்ணெய், ஒரிஜினல் பசு வெண்ணெயாக இருக்கணும், அப்படி கிடைக்கலன்னா விட்டுருங்க. அந்த பசு வெண்ணெயில் கலந்து நாம் காலையிலையும் சாயங்காலமும் சாப்பிட்டுட்டு வரும்போது எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த பஞ்ச தீபாக்கனி சூரணம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், ஜீரகம், இந்த 5ம் வந்து ஈக்குவல் போர்ஷனில் இருக்கும், அவ்வளோதான். சுக்கு 50 கிராம், மிளகு 50 கிராம், திப்பிலி 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம், ஜீரகம் 50 கிராம் எல்லாத்தையுமே ஒரு பொன் நிறமாக வறுத்துடணும். அப்படியே வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது எவ்வளோ இனிப்பு வேணுமோ, அது நாட்டு வெல்லமோ இல்லை பனை வெல்லமோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. காலையிலையும் சாயங்காலமும் பசு வெண்ணெயில், நாட்டு பசு வெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு வரும் பொழுது பசி வந்து அவர்களுக்கு வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதுவுமே எப்படி இருக்கணும்னா, அவங்க சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ உதாரணத்திற்கு காலையில் 9 மணிக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு 7, 7:30 கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பசி வந்துடும், நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பசி வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது சும்மா இட்லி, தோசை அதெல்லாம் கொடுக்காம நல்ல சத்தான உணவுகளாக, புரதச்சத்து மிகுந்த உணவுகளாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உடல் பருமன் என்பது கூட ஆரம்பிக்கும். இளநீர் வந்து மிக அதிகமாக சாப்பிடணும். நிறைய பேர் வந்து இளநீர் தொடரதே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 இளநீராவது சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு எடை வந்து நல்லா கூட ஆரம்பிக்கும். மாலை வேளையில் தினசரி ஒரு வாழைப்பழம்,
அது நேந்திரம் வாழைப்பழமாக இருந்தால் எக்ஸலண்ட் ரிசல்ட்டாக இருக்கும். டெய்லி ஒரு நேந்திர வாழைப்பழம் மாலை வேளையில் ஒரு 4-5 மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு எடை கூட ஆரம்பிக்கும். இந்த நேந்திரம் பழத்திலேயே கஞ்செல்லாம் வைப்பாங்க. இந்த கேரளா பக்கம், நாகர்கோவில் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நேந்திரம் பழத்தை அப்படியே நல்லா சீவிட்டு வெயிலில் பொடிப்பொடியாக கட் பண்ணி காய வச்சுருவாங்க. நல்லா காஞ்சதுக்கு பிறகு அதை அந்த ஈரத்தன்மைலாம் போயிடும் இல்லையா, போனதுக்கு பிறகு எடுத்து பொடி பண்ணி வச்சிட்டாங்கன்னா அது கஞ்சி காய்ச்சலாம். இப்போ நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் தினசரி நேந்திரம் காய் கிடைக்காது, நேந்திரம் பழம் கிடைக்காது. அதனால் அந்த முறைகளையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நேந்திரங்காய் அப்படிங்கிறது, நேந்திரம் பழங்கிறது உடல் எடை கூட்டுவதில் மிக முக்கிய பங்காக இருக்குது. அதே போல் ஜவ்வரிசி கஞ்சி, அவல் கஞ்சி இதுவுமே எடை கூட்டுவதில் மிக முக்கிய பங்காக இருக்கிறது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கும் சரி, இல்லை உடல் எடை கூட வேண்டும் என்று விரும்புகிறவர்களுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இளைச்சவனுக்கு எல்லை கொடு, கொளுத்தவனுக்கு கொல்லை கொடு, இது பழமொழி. அப்போது எள் உணவு என்பது எடை கூட்டுவதில் மிக முக்கிய பங்காக இருக்கிறது. எள்ளுருண்டை சாப்பிடுங்க. எள்ளுருண்டை எப்படி செய்யலாங்கிறத நான் வீடியோ போடுறேன். எள்ளுருண்டை சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸில் எள் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமோ அதை எடுத்துக்கோங்க. எள் எண்ணெயை நிறைய உணவில் சேர்த்துக்கோங்க. உங்கள் உணவில் எள் எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கிறதோ, எள் எண்ணெய் தான் நல்ல எண்ணெய். உலகத்தில் வேறு எந்த எண்ணெய்க்குமே நல்ல எண்ணெய்ன்னு பேர் கிடையாது. நம்ம முன்னோர்கள் எள் எண்ணெயை தான் நல்ல எண்ணெய்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த எள் எண்ணெய்க்கு இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த எள் எண்ணெயை படுக்கும் பொழுது ஒரு 2 சொட்டு தொப்புள்ள வச்சுட்டு படுத்திங்கனாவே உடம்பு சூடு குறைஞ்சிரும். 72,000 நாடி நரம்புகளுடைய இடம், கூடக்கூடிய இடம் இந்த தொப்புள். இரவு படுக்கும்பொழுது 2 சொட்டு 3 சொட்டு தடவிட்டு படுத்தோம்னா அவ்வளோ வியாதி சரியாகும். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா எண்ணெய் மிக அதிகமாக இருக்க வேண்டும். இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு இட்லி கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இட்லி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு இட்லி வச்சுருங்க. அந்த இட்லியில் எவ்வளவு சாம்பார் ஊற்றுவீங்க? ஒரு 50 மில்லி சாம்பார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 மில்லி நல்ல சாம்பார் ஊற்றிடுங்க. அதே 50 மில்லி அளவிற்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இல்லை 100 மில்லி சாம்பார் ஊற்றுனீங்கன்னா 100 மில்லி நல்லெண்ணெய். அவ்வளோ எண்ணெயா? ஆமாம், அவ்வளோ எண்ணெயும் விட்டு நல்லா பிணைங்க. நல்லா பிணைஞ்சிங்கன்னா அப்படியே கஞ்சி மாதிரி வந்துடும். அப்படியே இட்லி கஞ்சி மாதிரி வந்துடும். ஆயில் இட்லி அப்படியே ஸ்பூனில் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அந்த உணவை உங்கள் குழந்தைங்களுக்கு காலையில் ஒரு இட்லி, ஆயில் இட்லி, இரவு ஒரு இட்லி கொடுங்க. அந்த குழந்தை எப்படி குண்டாகுதுன்னு பாருங்கள். சூப்பராக உடம்பு பருமன் ஆவதற்கு இதை விட ஒரு அற்புதமான உணவு இல்லை. அதே போல் நிறைய பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளைப்படுதல் மிக அதிகமாக இருக்கும். இந்த வெள்ளைப்படுதல் இருக்கிற காரணத்தினால உடம்பு எடை குறைஞ்சிரும், உடம்பு கூடாது. அவர்களுக்கான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து. என்ன சார், அவங்க மட்டும் தான் சாப்பிட்ணுமா? இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, உளுந்தை தோலெல்லாம் நீக்கிடுறோம். தோலை நீக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் நாம். அது மிக மிக தவறு. உளுந்தை முழுமையாக தோலோடு பயன்படுத்த வேண்டும். அப்போ இந்த கருப்பு உளுந்து எந்த அளவிற்கு நாம் உணவாக பயன்படுத்தும் பட்சத்தில் பெண்களுடைய கர்ப்பப்பை கோளாறுகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள், கருமுட்டை வளர்ச்சி இல்லை, கருமுட்டை உற்பத்தி இல்லை, மின்சஸ் பார்த்திங்கன்னா 28 நாளைக்கு ஒரு முறை ஆகிறது 40 நாளைக்கு ஒரு முறை ஆகிறது, 2 மாதத்துக்கு ஒரு முறை ஆகிறது, இல்லை அடிக்கடி ஆகிறது, வெள்ளைப்படுறது, அதிகமான உடம்பு சூடு, வெக்கை நோய், இது எல்லாமே சரியாயிடும். இப்போ நிறைய பெண்கள் எனக்கு கட்டுடலாக வேணும், அழகாக இருக்கணும், உடம்பு ஒரு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கருப்பு உளுந்தை கஞ்சி காய்ச்சி குடிக்க வேண்டும். கருப்பு உளுந்து கஞ்சி அவ்வளோ எக்ஸலண்ட்டு. நான் அடுத்த வீடியோனா இந்த கருப்பு உளுந்தில் கஞ்சி எப்படி செய்கிறது, எள்ளுருண்டை செய்கிறது அப்படிங்கிறது நான் அடுத்து போடுறேன். எக்ஸலண்ட் ரிசல்ட்டு. உங்கள் குழந்தைங்க, நீங்கள் இதெல்லாமே நீங்கள் பயன்படுத்தணும். அதே போல்
சதைப்பற்று மிக அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் அதிகமாக சாப்பிடணும். சதைப்பற்று எது அப்படின்னா மாம்பழம், அன்னாசி பழம், சப்போட்டா பழம், திராட்சை, இந்த மாதிரி பழங்கள் எதெல்லாம் வந்து சதைப்பற்று மிக அதிகமாக இருக்கிறதோ அந்த பழங்களையும் அதிகமாக நீங்கள் சாப்பிடணும். கரும்பு சாறு எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்கும். அது வெள்ளை கலர் கரும்பு கிடையாது, கருப்பு நிறத்தில் இருக்கும் இல்லையா. இப்போ ஜனவரி மாதத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் சமயத்தில் நம்ம வீட்டில் வேணும் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த கருப்பு கரும்புடைய சாறு நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது உடல் எடை கூடுதல் என்பது மிக அதிகமாக இருக்கும். தேங்காய் பால் வாரத்தில் 2 நாளாவது சாப்பிடணும். தேங்காய் பால் தயாரிப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி கோதுமை பால், கோதுமையில் எப்படி பால் செய்கிறது அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 முறை கோதுமை பால், தேங்காய் பால், அதே மாதிரி வந்து கம்பு பால், சோளம் பால், இந்த மாதிரி வந்து சிறு தானியங்களுடைய பால் எடுத்து சாப்பிட்டு வரும் பொழுது உடல் பலம் என்பது கூட ஆரம்பிக்கும். முளை கட்டிய தானியங்கள் மிக அதிகமாக நாம் சாப்பிடணும். அதே போல் வந்து துவரம்பருப்பு, புரதச்சத்து மிக அதிகமான உணவுகள் சாப்பிடணும். சுருள் பாசியில் நிறைய புரதம் இருக்குது. சுருள் பாசி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பாதாம் பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பிஸ்தா பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, வால்நட் பார்த்திங்க அப்படின்னா மூளை மாதிரியாக இருக்கும். ஸோ வால்நட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மூங்கில் அரிசி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா பொடி பண்ணிக்கிங்க. பொடி பண்ணிவிட்டு தேவையான அளவிற்கு வெல்லம் சேர்த்து காலையிலையும் இரவுலையும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வந்து நல்லா கூட ஆரம்பிக்கும். வெண்ணெய் சேர்த்து சாப்பிட முடியும்னா நாட்டு பசு வெண்ணெய் கிடச்சிதுன்னா சேர்த்து சாப்பிடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இன்னொரு ரெசிபி சொல்கிறேன் நான். ஒரு 50 கிராமுக்கு வந்து கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க, 50 கிராம் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, 50 கிராம் அமுக்ரா சூரணம் அப்படின்னு கடையில் விற்கிது, அதை வாங்கிக்கோங்க. 3ஐயும் மிக்ஸ் பண்ணுங்கள். வெயிலில் நல்லா காய வைங்க. காய வச்சுட்டு கொஞ்சம் நாட்டு வெல்லமோ பனை வெல்லமோ மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. காலையிலையும் சாயங்காலமும் 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு நாட்டு பசு வெண்ணெய் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வாங்க. எக்ஸலண்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். பட் இதெல்லாம் எப்போ சாப்பிட்டாலுமே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து ஒரு இளநீ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும். அந்த இளநீ சாப்பிட்டா தான் இன்னும் அதிகமாக பலம் கிடைக்கும். உடம்பு எடை வந்து சீக்கிரமாக கூட ஆரம்பிக்கும். அதே போல் அசைவ உணவு பிடிச்சது அப்படின்னா மத்தி மீன் இருக்கு இல்லையா, இரும்பு சத்து மிக அதிகமாக உள்ள மீன் அதுதான். ஸோ மத்தி மீன் கிடைச்சதுன்னா அந்த மத்தி மீனை அதிகமாக சாப்பிடும் பட்சத்தில் உடம்பு எடை கூட ஆரம்பிக்கும். நாட்டுக்கோழி முட்டை இருக்கு இல்லையா, கிடைச்சதுன்னா அது சாப்பிடுங்க, உடம்பு எடை கூட ஆரம்பிக்கும். மொத்தத்தில் பசித்து சாப்பிடுங்க, பசி இல்லாமல் எந்த சூழ்நிலையும் சாப்பிட வேண்டாம். மோஷன் நல்லா போகணும். அதே போல் இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. வாழ்வியல் முறைகள்லையுமே நிறைய விஷயத்தை மாற்றியாக வேண்டும். நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய ஒட்டுமொத்த வியாதிகளுக்குமே அடிப்படை வந்து சளி குற்றம், மலக்குற்றம், ஞான குற்றம். இதை சரி செய்யாமல் எந்த ஒரு வியாதியுமே சரி செய்ய முடியாது. அதனால் சீக்கிரமாக எந்திரிக்கணும், சீக்கிரமாக படுக்கணும். இதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்ச உடனேயே காலை கடன்லாம் முடிச்சுட்டு சூரிய ஒளியில் ஒரு அரை மணி நேரம் நில்லுங்க. அதே மாதிரி மாலை வேளையிலையும் ஒரு அரை மணி நேரம் சூரிய ஒளியில் நீங்கள் நிற்கணும். சூரிய ஒளி வந்து உடம்பில் பட்டால் தான் விட்டமின் டி உற்பத்தியாகும். விட்டமின் டி உற்பத்தி ஆனால் தான் கால்சியம் நமக்கு உற்பத்தியாகும். கால்சியம் உடம்புல இருந்தால் தான் உடம்புல எலும்புகள் பலமாக இருக்கும். எலும்புகள் பலமாக இருக்கும் பொழுது தான் உடம்புல வந்து தேவையற்ற கொழுப்புகள் கரையும். அதே மாதிரி வந்து நல்ல கொழுப்புகள் உருவாக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஒல்லியாக இருந்தால் குண்டாயிருவீங்க, குண்டாக இருந்தால் ஒல்லியாயிருவீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் எழுந்த உடனேயே நல்ல எண்ணெய் விட்டு வாயை நல்லா கொப்பளிங்க. இரவு படுக்கும் பொழுதும் நல்லெண்ணெயை வந்து ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து வாயில் விட்டு முழுங்குங்க தினமுமே. இரவு படுக்கும் பொழுதும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிடும் பட்சத்தில் உடம்பு எடை வந்து நல்ல கூட ஆரம்பிக்கும்.
அதே போல் வந்து உடம்புல மஞ்சள் தேய்ச்சி குளிங்க பெண்கள். உடம்பு முழுவதும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதே கிடையாது. இதை பல நிகழ்ச்சிகளில் சொல்லிட்டேன். மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிங்கனாவே உடம்பில் சளி தொந்தரவுகள் இருக்காது, சரும தொந்தரவுகள் இருக்காது, கர்ப்பப்பை கோளாறுகள் இருக்காது, ரத்தம் உங்களுக்குள்ள உற்பத்தியாகும், பலம் பெற ஆரம்பிக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நல்லெண்ணெயை உடம்பு முழுவதும் தேய்த்து குளிக்க வேண்டும். ஆண்கள் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உடம்பு முழுவதும் தேய்ச்சி குளிக்கணும். சும்மா மேலே அப்படி தேய்ச்சிட்டு விட்டுறக்கூடாது. இதை எப்படி தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். மனசில் கவலைகள், வேதனைகள், துன்பங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய துன்பங்கள், வேதனைகள்லாம் நீக்க முடியாது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ சுனாமி வந்துச்சு, ஐயோன்னு கவலை தான் பட முடியும். கவலைப்பட்டு என்ன போகுது? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த கொரோனா பீரியடு ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ தயவு செய்து வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கே என்று நினையுங்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஒரு விஷயம் நடந்தால் நன்மைக்கு, நடக்கவில்லை என்றால் அதை விட நன்மைக்கு அப்படிங்கிறத மனசில் ஆழமாக பதிய வைங்க. சிறுமூளை, பெருமூளை, 2 மூளைகளுக்கு நடுவில் பீனியல் கிளாண்டு ஒரு கிளாண்ட் இருக்குது. தமிழில் அதுக்கு பேர் வந்து ஆனந்த சுரப்பி. அந்த சுரப்பி தான் ஒட்டுமொத்தமாக நம்ம உடம்பை இயக்கிட்டுருக்கு. அத்துணை சுரப்பிகளையும் முழுமையாக இயக்கக்கூடியது இந்த ஆனந்த சுரப்பி. இந்த ஆனந்த சுரப்பி நல்லபடியாக வேலை செஞ்சிச்சுன்னா வியாதியே கிடையாது. இந்த ஆனந்த சுரப்பியை வேலை செய்ய வைக்கணும்னா ஈஸி. ஆனந்தமாக இருக்கணும். எப்போவுமே ஆனந்தமாக இருக்கணும். ஆனந்தமாக இருந்தால் ஆனந்த சுரப்பி வேலை செய்யும். ஸோ அதனால் கவலையெல்லாம் படாதீங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்கனாவே கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்க்குறீங்க. இதெல்லாம் பாருங்கள். பார்க்குறதோட விட்டுறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்க, அதை அப்படியே மறந்துடுறீங்க, விட்டுறீங்க. அப்புறம் எப்படி சரியாகும்? எதையுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். ஆனால் எனக்கு எல்லா வியாதியும் சரியாகணும்னா அது எப்படின்னு தெரியல. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். In the path of truth. எனக்கு என்ன வைத்தியர் மாதிரி தெரியல. அவரு சிஸ்டர் மகா போதிதர்ம Modern age spiritual guru. People's doctor is the magnet of universal energy. ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு. His divine aura helped millions to overcome karma. நான் குழந்தைங்களுக்கு பைசா வாங்குறதில்ல. குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமமாக நான் பார்க்குறேன். கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். Spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. என்ன வியாதி என்ன பயப்பட வேண்டாம். Guiding light for inner peace and self-awakening. உங்களது எண்ணங்களை வலிமையாக்குங்கள், நீங்கள் வலிமையாக்குங்கள். இதுதான் நிஜம். For life, transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். நமது வாழ்க்கையை மேம்படும்.
இந்த பாசிட்டிவ் attitude இதுதான் நம்மளை நினைவுபடுத்தும்.